1981ஆம் ஆண்டு வெளியான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நடிப்பில் சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படம் குறித்து விமர்சனம்தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்ற ஒரு ஆளுமை உருவாக அடித்தளமிட்ட ஒரு திரைப்படம் எது தெரியுமா? சட்டம் ஒரு இருட்டறை. 1981 வெளிவந்த இந்த திரைப்படம் வெறும் ஒரு பழிவாங்கும் கதை மட்டுமல்ல, அது அன்றைய சட்ட அமைப்பின் ஓட்டைகளை தைரியமாக தட்டி கேட்கக்கூடிய ஒரு புரட்சிகர திரைப்படமாகவே இருந்தது. இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் மற்றும் விஜயகாந்த் கூட்டணியில் உருவான இந்த மெகா ஹிட் படத்தின் திரைக்கதை மற்றும் விமர்சனத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகின்றோம். இந்த கதையின் நாயகன் விஜய் தன் தந்தை மற்றும் சகோதரியை கொடூரமான முறையில் கொன்ற 3 நபர்களை பழிவாங்க துடிக்கிறான். ஆனால் இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னவென்றால், விஜயின் இன்னொரு சகோதரியே ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. சகோதரி சட்டம் தன் கடமையை செய்யும் என்று நம்புகிறார். ஆனால் விஜயோ சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு, ஆனால் அது ஏழைகளுக்கு எட்டாத விளக்கு என்று நம்புகிறார். சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்கும் குற்றவாளிகளை விஜய் எப்படி வேட்டையாடுகிறார் என்பதே விறுவிறுப்பான திரைக்கதையாக இருக்கின்றது. இந்த படத்தை பற்றி பேசும்போது விஜயகாந்தின் நடிப்பை தவிர்க்கவே முடியாது. அப்போது அவர் வளர்ந்து வரும் இளம் நடிகராக இருந்தார். அந்த கண்கள் சிவக்க அவர் பேசும் வசனங்கள், ஆக்ரோஷமான சண்டை காட்சிகளும் தியேட்டர்களை அதிர வைத்தன. குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சியில் சட்டத்தை நீதியையும் அவர் கேள்வி கேட்கும் விதமாக ஒரு சராசரி மனிதனின் குமுறலாகவே பார்க்கப்பட்டது. சங்கிலி முருகன் போன்ற வில்லன்களின் நடிப்பு படத்தின் விறுவிறுப்பு இன்னும் கூட்டியது எனலாம். இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சமூக நீதி சார்ந்த கதைகளை இயக்குவதில் வல்லவர். இந்த படத்தில் அவர் கையாண்ட திரைக்கதை உத்தி மிகவும் வேகமானது. பழிவாங்கும் படலத்தை ஒரு கோர்ட் ரூம் டிராமாவுடன் கலந்து கொடுத்த விதம் அற்புதமாக இருக்கும். சங்கர் கணேசின் இசையின் பாடல்கள் அனைத்தும் ஹிட். படத்தின் பின்னணி இசை ஒவ்வொரு காட்சியிலும் பதற்றத்தை அதிகப்படுத்தியது. இன்றும் இந்த படம் பல மொழிகளில் ரீமேக் செய்யப்படுகிறது என்றால் அதன் திரைக்கதையே பலமான காரணமாக இருக்கின்றது. சட்டம் ஒரு இருட்டறை என்ற தலைப்பே ஒரு விவாத பொருளானது. சட்டம் பணக்காரர்களுக்கு ஒரு விதமாகவும் ஏழைகளுக்கு ஒரு விதமாகவும் செயல்படுவதை இந்த படம் தோலுரித்து காட்டியது. 1981 இந்த படம் ஏற்படுத்திய தாக்கம் பின்னாளில் பல விஜயகாந்த் பாணி படங்களுக்கு முன்னோடியாக அமைந்தது என்றுதான் கூற வேண்டும். சுருக்கமாக சொன்னால், சட்டம் ஒரு இருட்டறை ஒரு காலத்தில் அழியாத கிளாசிக் மூவி. நீங்கள் ஒரு தீவிர சினிமா ரசிகர்கள் என்றால் தமிழ் சினிமாவின் ஆக்ஷன் பரிமாணத்தை மாற்றிய இந்த படத்தை நிச்சயமாக பார்க்க வேண்டும். மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக பல திரைப்படங்களில் நடித்து தங்களுடைய திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி மக்களை கொண்டாட வைத்திருப்பார். அந்த அடிப்படையில் சட்டம் ஒரு இருட்டறை என்ற இந்த திரைப்படத்திலும் தன்னுடைய முழுமையான நடிப்பை காட்டியிருப்பார். மேலும் அந்த திரைப்படத்தில் தாயாக விஜயகாந்த் அவர்களுக்கு நடித்திருக்க கூடியவர்களிடம் வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் கண்களில் கண்ணீர் ததும்ப இருக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கும். மேலும் அவர் தன்னுடைய சகோதரி, இறந்த சகோதரி அல்லாமல் மற்றொரு காவல்துறை சகோதரியிடம் பேசக்கூடிய டைலாக் டெலிவரியை செய்யக்கூடிய இடத்தில் மிகப்பெரிய கைத்தட்டல்களும் விசில்களும் வந்து சேரும். குறிப்பாக அதில் ஒரு காட்சி இருக்கும். மைக் மூலமாக விஜயகாந்த் அவர்கள் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சிகளாக இருக்கணும். ஆனால் அந்த மைக் வெட்டப்பட்டு இருப்பதால் அந்த ஒளி நாடாவில் அவருடைய குரல் பதிவாகி இருக்காது. இது மிகப்பெரிய ஒரு ஹைலைட், ஒரு இடமாக அந்த திரைப்படத்தில் காட்டப்பட்டிருக்கும். நிச்சயமாக அந்த திரைப்படம் மிக அருமையான திரைப்படம். அனைவரும் பாருங்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு விஜயகாந்த் திரைப்படத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.